ஹலோ விவாஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வரலாற்றுல பல கொலைகள் நடந்திருக்கு, பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு தடயமும் இல்லாம, எந்த ஒரு காயமும் இல்லாம முகத்துல ஏலியனை பாக்குறதுக்கான மாஸ்க மாட்டிட்டு ரெண்டு பேர் இறந்து கிடந்தா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கு விசித்திரமாவும் ஆச்சரியமாவும் இருக்குல்ல. இதெல்லாம் சினிமால மட்டும் தான் நடக்கும், ரியல் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இன்சிடென்ட் பாக்குறப்ப இது தற்கொலையா இல்ல கொலையா இல்லாட்டினா மனிதனோட அறிவுக்கு எட்டாத வேற ஏதோ ஒண்ணு வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ள எழும். 1966 வருஷம் பிரேசில் நாட்டில் நடந்த இந்த ஒரு சம்பவம் தடயவியல் நிபுணர்கள் இருந்து போலீஸ்ல இருந்து விஞ்ஞானிகள் வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துமே கிட்டத்தட்ட 50 வருஷமா குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேஸ் விசித்திரமானது மட்டும் கிடையாது, சுவாரஸ்யமான த்ரில்லர் நிறைந்த ஒரு உண்மை நிகழ்வா தான் இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூட Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஆகஸ்ட் 20, 1966 பிரேசில் ரியோல இருக்கிற விண்டர் ஹில்ஸ் அப்படின்ற அடர்ந்த மலைப்பகுதி. அன்னைக்கு மதியானம் 12 to 2 மணி போல 18 வயசான ஜார்ஜ் அப்படின்ற பையன் அந்த மலைப்பகுதியில பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த பட்டம் பாத்தீங்கன்னா அவனுடைய கண்ட்ரோலை மீறி அருந்து போய் ஒரு புதருக்குள்ள விழுந்துருது. விழுந்து அந்த பட்டத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த புதருக்குள்ள போறான். அந்த புதருக்குள்ள என்டர் ஆகிறப்ப அவனுக்கு ஒரு கடுமையான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. சரி, காடுதான, காட்டுக்குள்ள சின்ன சின்ன விலங்குகள் இறந்து கிடப்பது சாதாரண விஷயம் தான் நினைச்சிட்டு அவனும் மூக்க பிடிச்சிட்டு அந்த புதரை விலைக்கு பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அந்த ஒரு காட்சி அவனுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத கொடூரமான திகிலான நினைவாவே மாறிடுது. எஸ், அந்த புதருக்குள்ள ரெண்டு விசித்திரமான மனித உடல்கள் ஒண்ணுக்கு பக்கத்துல இறந்து கிடக்கு. அந்த உடல்கள் அழுகி போனனாலதான் துர்நாற்றம் பயங்கரமா வீசிருக்கு. இத பார்த்தோன்னே அந்த பையனால அப்படியே உறைஞ்சு போயிடறான். உடனே கத்திக்கிட்டே ஓடி வந்து மலை அடிவாரத்துல இருக்கிற போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறான். இப்படி இன்ஃபார்ம் பண்ணனே போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. விரைந்து போய் பாக்குறப்பே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது சாதாரணமான மரணம் கிடையாது, மர்மமான மரணம் அப்படின்றத. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அந்த இறந்து போன ரெண்டு பேரும் சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போட்டு இறந்து போகல. அவங்க ரெண்டு பேருமே பிசினஸ் மீட்டிங்க்கு போறப்ப விஐபி எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, விலையுயர்ந்த கோட் ஷூட், அத போட்ட மாதிரி தான் இறந்தே போயிருக்காங்க. அந்த கோட் ஷூட்டுக்கு மேல ரெயின் கோட்டும் போட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா நார்மலா ட்ரெக்கிங் வரவங்க இந்த மாதிரி கோட் ஷூட்டை போட்டு அதுக்கு மேல ரெயின் கோட்டை போட்டா வருவாங்க. சோ இவங்க நார்மலான ட்ரெக்கிங்க்கு வரல, வேற ஏதோ விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றத போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் சந்தேகத்தை ஏற்படுத்துறப்ப அவங்க பாடியில இருந்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட கண்ணையும் பாத்தீங்கன்னா இயற்கையான மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அதை இறுக்கமா போட்டிருக்காங்க. இந்த மாஸ்க பொதுவா எங்க போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லேப்ல அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சு இருக்கிறப்ப அது கண்ணை பாதிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக போடுவாங்க. சோ அப்படிப்பட்ட இயற்கையான அந்த ஒரு மாஸ்க சாதாரணமா மலையில ட்ரெக்கிங் வர இவங்க ஏன் போட்டிருந்தாங்க அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. சரி, இதை தவிர்த்து இவங்களை கொலை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற கண்ணோட்டத்துல இவங்களுடைய பாடியை செக் பண்ணி பாக்குறப்ப இவங்களுடைய பாடியில எங்கேயுமே துப்பாக்கி வச்சு சுட்டதுக்கான தடயமோ இல்ல கத்திய வச்சு குத்துனதுக்கான தடயமோ இல்லன்னா மூச்சை திணறடிச்சு கொண்டதுக்கான காயங்களோ எதுவுமே இல்ல. சோ மூன்றாவது நபர் இவங்களை கொண்டதுக்கான தடயங்கள் இவங்களுடைய பாடியிலும் இல்ல இவங்களோட பாடியை சுத்தி இருக்கிற இடங்களையும் எங்கேயுமே போலீஸ்க்கு கிடைக்கவே இல்ல. ஆனா அதை தவிர்த்து விசித்திரமான சில விஷயங்களை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் காலியான தண்ணீர் பாட்டில், அந்த தண்ணீர் பாட்டில வாங்கினதுக்கான ரசீது, அப்புறம் அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ஈரமான டவல ஒரு சின்ன நோட் புக். அந்த நோட் புக்கை திறந்து பாக்குறப்பதான் போலீஸ்க்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுல சில விசித்திரமான விஷயங்களை அவங்க எழுதி வச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 16:30 டைம் மென்ஷன் பண்ணி அதுக்கு நேரா குறிப்பிட்ட இடத்திற்கு வரவும் எழுதிருக்காங்க. அதுக்கடுத்து 18:30 டைம் மென்ஷன் பண்ணி அதுக்கு நேரா கேப்சூலை விழுங்கவும், விளைவு வந்ததும் உலகங்களை பாதுகாக்கவும், மாஸ்க் சிக்னலுக்காக காத்திருக்கவும் அப்படின்னு எழுதிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல மிஸ்டரியாவே மாறுது. ஏன்னா இதுல குறிப்பிட்டிருக்கிற கேப்சூல் என்னன்னு போலீஸ்க்கு தெரியல, உலகங்களை பாதுகாக்கவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த உலகம் என்னன்னு போலீஸ்க்கு தெரியல, மாஸ்க் சிக்னலுக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த சிக்னல் என்னன்னு போலீஸ்க்கு தெரியல. சோ இந்த கேஸை எடுக்கிறப்பே போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்ணா இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் இல்லையா. சோ அதனாலேயே இவங்களை பத்தி ஐடென்டிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாடியை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்போ ஒரு ஐடி கார்டு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஐடி கார்டு கிடைச்சோன்னே பாடிஸை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு அந்த ஐடி கார்டுல மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ் நோக்கி போலீஸ் போறாங்க. அப்படி தேடி போறது எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போஸ் அப்படின்ற ஒரு நகரத்தை தேடி தான் போறாங்க. இந்த காம்போஸ் அப்படின்ற நகரம் பாத்தீங்கன்னா இவங்க இறந்து கிடந்த ரியோ நகரம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சோ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எதுக்கு இந்த மலையில வந்து இவங்க இறக்கணும் அப்படின்றத இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியாவே போலீஸ்க்கு அந்த டைம்ல இருந்திருக்கு. இருந்தாலும் நம்ம அங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாசத்தை அடைஞ்சு விசாரிக்கிறப்ப அவங்களுக்கே தெரிய வருது இறந்து போனது யார் யார் அப்படின்றது. அதுல ஒருத்தனோட பேரு மானுவல் பெரேரா டா குரோஸ், இன்னொருத்தனோட பேரு மிகுவல் ஜோஸ் வியானா. இவ்வளவு பெரிய பேரை நம்ம கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா லைட்டா டிலே ஆகும். அதனால இந்த வீடியோல நம்ம சுருக்கமா மானுவல் அண்ட் மிகுவல் அப்படின்னு கண்டினியூஸா குறிப்பிடலாம்.
இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா காம்போஸ் நகரத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய டிவி ரேடியோவை ரிப்பேர் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் இவங்க. ஆனா என்னதான் பகல்ல அவங்கள பாக்குறதுக்கு பழைய டிவி ரேடியோ ரிப்பேர் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இரவு நேரத்துல இவங்க கம்ப்ளீட்டா மாறி வேற உலகத்துல வாழ ஆரம்பிப்பாங்க. அதுதான் அறிவியல் ஆன்மீகம், சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல தான் அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு ஏலியன்ஸ் பறக்கும் தட்டுகள் இருக்கும் பாத்தீங்கன்னா அது அண்ட் மனிதனோட 6வது அறிவை தூண்டுற சில பரிசோதனைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு கொண்டவங்களா இருந்திருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு ஈர்ப்பு கொண்டவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ரகசியமான லேபை கிரியேட் பண்ணி அதுல கம்ப்ளீட்டா இதற்கான ரிசர்ச் செய்யற அளவுக்கு அதீத ஈர்ப்பு கொண்டவங்களாவே இருந்திருக்காங்க. இதுக்காக எக்கச்சக்கமான விசித்திரமான வித்தியாசமான எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை அவங்களோட லேப்ல அவங்களே உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. இவங்களோட சேர்த்து இவங்களுக்கு எல்சிஓ அப்படின்ற இன்னொரு நண்பர் இருந்திருக்காப்ல. அவரும் பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காப்ல. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அடிக்கடி தனிமையான இடங்களை தேடி அங்க போயிட்டு எக்கச்சக்கமான பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த மானுவல் அண்ட் மிகுவல் குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லவும் செஞ்சிருக்காங்க. சரி ஓகே, என்னைக்கு இவங்க கடைசியா வீட்ல இருந்து வெளியே போனாங்க, என்னைக்கு இருந்து மிஸ் ஆனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்ல டீடைல்ஸ் கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப கடைசி ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி காலையில 9 மணிக்கு மானுவல் அண்ட் மிகுவல் இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஒய்ஃப்ட பாத்தீங்கன்னா நாங்க வெளியூருக்கு கிளம்பி போறோம், எங்களுக்கு தேவையான முக்கியமான சில எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாம் வாங்க போறோம், அது மட்டும் ஒரு காரும் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டு அவங்க வீட்ல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப அவங்க ரியோக்கு போறதுக்கு தான் பஸ் ஏறி போக போறது எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்றதையும் மனைவிகள் சொல்றாங்க. சோ அதை சொன்ன உடனே அந்த டைம் லைனை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால எவிடன்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் லைன் அடுத்து கண்டினியூஸா போலீஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணி பாக்குறப்ப காலையில 9 மணிக்கு காம்போஸ்ல இருந்து கிளம்புறவங்க மதியானம் 2:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ரியோவை வந்து ரீச் பண்ணிருக்காங்க. அப்படி ரீச் பண்ணோடனே அங்க இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான ரெயின் கோட்டை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதியானம் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு தண்ணீர் பாட்டில் வாங்கியிருக்காங்க. அந்த தண்ணீர் பாட்டில் வாங்குறப்ப எங்களுக்கு ரசீது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின ரசீதை பாத்தீங்கன்னா தங்களோட பாக்கெட்ல அவங்க பத்திரமா வச்சுக்கிறவும் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு டீடைல பாத்தீங்கன்னா அந்த சின்ன கடைக்காரர் பாத்தீங்கன்னா தெளிவா போலீஸ் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா நம்ம யாராச்சும் ஒரு சாதாரணமான வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு பில்லு வாங்குவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்க மாட்டோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இவங்க எதுக்கு பில்லு வாங்கினாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சரி, இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கடைக்கார்ட்டே கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார்ட்ட கேட்கறப்ப அவங்க வாங்கின அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா கண்ணாடியான பாட்டில் அதை அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்கான காசை நாங்க திருப்பி கொடுத்துருவோம். ஆனா அதை என்கிட்ட தான் வாங்கினாங்க அப்படின்றதுக்கான பில் இருந்தா மட்டும் தான் நான் காசு கொடுப்பேன். சோ அதனாலதான் அவங்க அந்த பில்லை வாங்கி பத்திரமா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்றாரு. ஆனா இந்த ஒரு பதில போலீஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த மானுவல் அண்ட் மிகுவல் இவங்க ரெண்டு பேருமே தங்களோட வீட்டுல இருந்து வெளியே வரப்ப சும்மாலா வரல, லட்சக்கணக்கான பணங்களை எடுத்துட்டு தான் வெளியே வரவே செஞ்சிருக்காங்க. சோ லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு வந்த இவங்க ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில வாங்கிட்டு அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கான காசை வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது இல்லையா? அது இவங்க எக்கச்சக்கமான விசித்திரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஆளுங்க. அப்படிப்பட்ட இவங்க ஒரு சில்லற காசை மறுபடியும் வாங்கணும் அப்படின்றதுக்காக பில்ல வாங்கி வைப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் கிரியேட் ஆகுது. இந்த சந்தேகம் கிரியேட் ஆகிறப்ப அந்த கடைக்காரர் இன்னொரு விசித்திரமான விஷயத்தையும் சொல்றாப்ல. அதுதான் இவங்க ரெண்டு பேரும் தண்ணி பாட்டில வாங்க வரப்ப ரொம்ப கேசுவலா வந்து வாங்கல சார், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பதற்றமா இருந்தாங்க. அதுலயும் அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட அடையாளத்தை சொல்லி அவன் அடிக்கடி தன்னோட வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்தான். அது மட்டும் கிடையாது, அவன் தன்னோட பார்ட்னர் கிட்ட நமக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டே இருந்தா அப்படின்றதையும் அந்த கடைக்காரர் சொல்றாப்ல. அந்த கடைக்காரர் சொன்ன அடையாளத்தை வச்சு பாக்குறப்ப அந்த டைமை பார்த்து டைம் ஆச்சு சொன்னா பாத்தீங்கன்னா அவன் வேற யாரும் கிடையாது மிகுவல் அப்படின்றத போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா எதுக்காக டைமை பார்த்து அதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்றதும் போலீஸ்க்கு அந்த டைம்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையில இருந்து கிளம்பி சாயந்தரம் 3:15 மணி அளவுல அவங்க ரெண்டு பேரும் மலையாடி வாரத்துல நடந்து போனதை சில பேர் பார்த்ததா போலீஸ்ட சொல்றாங்க. அந்த ஒரு காட்சி தான் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கடைசியா பார்த்த தருணம். அதுக்கு அடுத்து அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. டைம் லைனும் அதோட எண்டாகவும் செய்யுது. ஆனா என்னதான் இந்த டைம்லைன் இங்க எண்ட் ஆனாலும் போலீஸ் அவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல இருந்து ஒரு நோட் புக் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல அடுத்த டைம்லைன் ஸ்டார்ட் ஆகுது நீங்க நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும். எஸ் 16:30 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா, அதாவது மாலை 4:30 மணி அங்க இருந்து அடுத்த டைம்லைன் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. அதாவது அந்த டைம்க்குள்ள அவங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக மலையில அவங்க வேக வேகமா ஏறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் இதை அவங்களால கெஸ் பண்ண முடிஞ்சாலும் எதுக்கு இந்த டைம்க்குள்ள அவங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா தான் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. இதற்கான பதில் கிடைக்கணும் அப்படின்னா அதுலயும் முக்கியமா ஒரு கேப்சூல முணுமுணுன்னு வேற மென்ஷன் பண்ணிருந்தாங்க இல்லையா, அது என்ன கேப்சூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விசாரிக்கிறப்ப இறந்து போன பாடி உடனே கிடைச்சிருந்தா கூட நம்ம என்ன இருக்கு அப்படின்றத கிளியர் கட்டா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா இது இறந்து போய் 3 நாள் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கவே செஞ்சிருக்கு. சோ அதனாலே பாடி எல்லாம் அழுக ஆரம்பிச்சதுனால எங்களால கிளியர் கட்டா அவங்களோட இறப்பையில என்ன இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியா அவங்க கைவிரிக்கவும் செஞ்சிடறாங்க. சோ இப்போ போலீஸ்ல இவங்க என்னத்தை சாப்பிட்டாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதை சாப்பிட்டனாலதான் அவங்க இறந்து
இறந்திருப்பாங்களா அப்படின்றத கிளியர் கட்டா சொல்லவும் முடியல. அவங்க நோட்ல குறிப்பிட்டிருக்கமே சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த கதிர்வீச்சு இவங்களை தாக்கிருக்குமா அப்படின்னு பார்த்தாலும் அவங்களோட பாடியில கதிர்வீச்சு தாக்குனதுக்கான எந்த ஒரு அடையாளமும் சுத்தமா இல்ல. சோ அதனால இவங்க எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்றத போலீஸால சுத்தமா கெஸ் பண்ணவே முடியல. இருந்தாலும் அப்பதான் உங்களுக்கு ஒரு சின்ன பல்ப் தெரியுது. அதுதான் என்னடா அது, இவங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவங்களோட 2 மனைவி இவங்க எக்கச்சக்கமான பணத்தை ஒரு பையில போட்டு எடுத்து வந்ததா சொன்னாங்க. அதாவது லட்சக்கணக்கான பணங்களை எடுத்துட்டு வந்ததா சொன்னாங்க. அப்படி போறப்ப கார் வேற வாங்க போறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப கார் வாங்குற அளவுக்கு எக்கச்சக்கமான பணத்தை எடுத்து வந்திருக்காங்க இல்லையா? அப்படி எடுத்துட்டு வந்த பணத்தை இவங்க பாடி கடந்த இடத்த சுத்தி முத்தி எங்கேயுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. சோ ஒருவேளை இவங்களை ஏமாத்தி மன உச்சிக்கு வர வச்சு இவங்களை கொண்டு போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு யாராச்சும் ஓடி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் போலீஸ்க்கு எழ ஆரம்பிக்குது. அப்படி சந்தேகம் எழ ஆரம்பிச்சோடனே அவங்க மைண்டுக்கு வந்த முதல் ஆளு எல்சிஓ தான். எஸ், இந்த எல்சிஓ யாருன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது இவங்க 2 பேருக்கு இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் தான் எல்சிஓ. இவங்க 3 பேர் தான் அடிக்கடி தனிமையான பிளேஸ்க்கு போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா? சோ இந்த ஒரு எல்சிஓ அன்னைக்கு இவங்க 2 பேர் போறப்ப ஏன் கூட போகாம இருந்தான்? ஒருவேளை இவன் தான் மன வச்சுக்கு ஆல்ரெடி போயிட்டு இவங்க 2 பேரும் வர வச்சு இவங்களை கொன்று போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அப்படி எழுந்த உடனே அவன் அலேக்கா தூக்கிட்டு போய் வச்சு இன்வெஸ்டிகேட்டும் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப எனக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு இவங்க என்னை கழட்டி விட்டு போயிட்டாங்க, இவங்க இங்கதான் போறாங்க அப்படின்றத என்ன சொல்லவும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நான் ரியோலே கிடையாது, வேற ஒரு ஊர்ல இருந்தே அப்படின்னு அவன் கிளியர் கட்டா சொல்லவும் செஞ்சிடறான். சோ இதனால இந்த எல்சிஓ தான் கொண்டிருப்போம் அப்படின்றக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் எதையுமே கேதர் பண்ண முடியல அப்படின்றதுனால எல்சிஓ ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்படி உங்க எல்சிஓ ரிலீஸ் பண்ணதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா இவன் பணத்துக்காக இவங்களை கொண்டு வந்தா அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பாடியில ஏதாச்சும் ஒரு சில காயங்கள் இருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த விதமான காயமும் கிடையாது. அதே நேரத்தில் இவன் பணத்தை அடிச்சுட்டு தான் போறான் அப்படின்னு தெரியுது. அந்த சமயத்துல எதுக்கு இவங்க சம்பந்தமே இல்லாம அந்த ஈயத்தாலான கண் மாஸ்க மாட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இல்லையா? சோ அதனாலேயே எல்சிஓ இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரி, வேற யாராச்சும் இந்த மலையில ஏறக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராம மக்கள்கிட்ட விசாரிச்சு பாக்குறப்ப ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் மக்கள் சொல்றாங்க. அதுதான் இவங்க 2 பேரும் மலையில ஏறதுக்கு முன்னாடி ஒரு மர்மமான நபர் ஜீப்ல வந்தாங்க. அந்த மர்மமான நபர் கூட இவங்க 2 பேருமே பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் மலையேறி போனாங்க அப்படின்றதையும் கிராம மக்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் அவங்க இந்த மாதிரி மர்மமான ஒரு நபர் ஜீப்ல வந்தாருன்னு சொன்னாலும் அந்த நபர் யாருன்றத போலீஸால கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. என்னடா அது, ஏதாச்சும் ஒரு பக்கம் போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் போனாலும் டெட் எண்ட் தான் வருது, இந்த பக்கம் போனாலும் டெட் எண்ட் தான் வருது, வேற எங்கிட்டு தாண்டா போய் இந்த கொலைக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தலையை பிடிச்சு உட்கார்றப்பதான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அதுதான் இந்த 2 பேர் இறந்து கிடந்ததுக்கு பக்கத்திலேயே ஒரு வெட்டான துணி இருந்துச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது டவல் இருந்துச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாவே மாறுச்சு. ஏன்னா இவங்க பாடி எப்ப கண்டெடுத்தாங்க, இவங்க இறந்து போனது 3 நாள் கழிச்சு கண்டெடுக்கிறாங்க. அந்த 3 நாள் கழிச்சு கண்டெடுக்கிறப்பையும் அந்த டவல் பாத்தீங்கன்னா ஈரமாவே தான் இருந்திருக்கு. அதே அப்புறம் ஒரு டவல் 3 நாள் ஈரமா இருக்கும். ஒரு டவல் ஈரமா இருக்குன்னா அடுத்த நாள் காலைல வெயில் அடிச்சா காஞ்சிருக்கணுமே. அதுவும் இவங்க பாடியை கண்டெடுத்த அந்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா பெருசா மழை எதுவுமே பெய்யவும் இல்ல. சோ மழையே பெய்யாம அந்த டவல் மட்டும் எப்படி ஈரமா இருந்துச்சு அப்படின்றதும் இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு விடை தெரியாத மர்மமா தான் தொடரவும் செஞ்சுச்சு. ஸோ போலீஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் ஒரு எவிடன்ஸாக கண்டுபிடிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் எல்லாமே போய் டெட் எண்ட்ல தான் முடியுதே தவிர அவங்களால எந்த ஒரு எவிடன்ஸும் இந்த கேஸ்ல கண்டுபிடிக்கவே முடியல. அன்டில் பாஸ்ட் ஹிஸ்டரியில இருக்க சில கேசஸை புரட்டி பார்க்குற வரைக்கும். எஸ், இவங்க இருந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் 1962வது வருஷம் இதே மாதிரி சிமிலரா இருக்கிற இன்னொரு கேஸும் பதிவாயிருக்கு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சோன்னே மேபி இது சீரியல் கில்லிங்கா இருக்குமா இல்லாட்டினா ஏலியனோட வேலையா இருக்குமா அப்படின்ற பல கன்ஃபியூஷனை போலீஸ்க்கு கிரியேட் பண்ணுச்சு. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இப்படிதான் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தியரியும் வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தியரி தான் ஏலியன் கனெக்ஷன். எஸ், இந்த ஒரு தியரி தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க இப்படிதான் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்களாலையும் ஸ்ட்ராங்கா நம்பப்பட்டு வர தியரி. அப்படி அவங்க நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க இறந்து போனதா சொல்லப்பட்ட ஆகஸ்ட் 17ஆம் தேதி இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட் அந்த விண்டர் ஹில் பகுதியை சுத்தி இருக்கிற கிராம மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட் வானத்துல விசித்திரமா ஆரஞ்சு கலர் ஒளிய கக்குற மாதிரி ஒரு தட்டு பறக்கிறத பார்த்திருக்காங்க. அது நல்லா பிரகாசமாவே வானத்துல தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க. இத ஜஸ்ட் அந்த கேஸ விசாரிக்க வரப்ப மட்டும் அந்த மக்கள் சொல்லல. இந்த ஒளியை பார்த்து அடுத்த நாள் காலையிலேயே போய் இத பத்தி போலீஸ்ல புகாரும் பண்ணிருக்காங்க. ஆனா ஒளி வரலாமா போய் ஒரு கேஸ எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. சோ இத வச்சு பாக்குறப்ப மேபி மேனுவலும் மிகுவலும் அன்னைக்கு ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது இல்லையா? ஏன்னா அந்த கிராம மக்கள் என்ன புகார்ல குறிப்பிட்டு இருந்தாங்க, பயங்கர வெளிச்சமான ஆரஞ்சு கலர் ஒளியை கக்குற ஒரு வட்ட வடிவ தட்டை பார்த்திருந்தோம்னு குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா? சோ அந்த ஒளியில இருந்து வர கதிர்வீச்சுல இருந்து தங்களுடைய கண்களை பாதுகாக்க தான் அந்த ஈயத்தாலான மாஸ்க் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. மேபி இந்த ஒரு சிக்னலை தான் அவங்க அந்த நோட் புக்ல குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கேஸ்ல ஏலியன் தியரியை ரொம்ப ஸ்ட்ராங்கான தியரியாவும் மாத்த
மாத்தவும் செய்து. அடுத்த தேரி ரகசிய வழிபாட்டு சோதனை. சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது எக்கச்சக்கமான மனிதர்கள் செய்யற முட்டாள்தனமான எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் லைஃப் வாழவே பிடிக்காது. என்னமோ அவங்க தான் இந்த உலகத்திலே அறிவு ஜீவிகள் மாதிரியும் அவங்க தான் இந்த உலகத்திலே மனிதனோட 6வது அறிவை திறக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிவாங்க. அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கிற 6வது அறிவை திறக்கணும் அப்படின்னா மூளையோட லிமிட்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போதை மாத்திரைகளை சாப்பிடவும் செய்வாங்க. அப்படி சாப்பிட்ட அந்த மாத்திரையோட வீரியம் தாங்காம தான் அவங்க மாரடைப்பு வந்து அன்னைக்கு இறந்திருக்கலாம். இதை தவிர்த்து இவங்க ஏலியனோட கான்டாக்ட் பண்ணதான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றலாம் கட்டுக்கதை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை நம்புறவங்க சொல்றாங்க. ஆனா இந்த தியரியில ஒரு மிகப்பெரிய லூப்போல் இருப்பதை நம்ம கேட்கறப்பே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த தியரியை பாத்தீங்கன்னா கேப்சூல விழுங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட வச்சு மட்டும் தான் சொல்றாங்க. அதை தவிர்த்து பார்த்தா அந்த நோட் புக்ல மென்ஷன் பண்ண உலகத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுல அந்த உலகம் என்னன்றதுல விளக்கவே இல்ல. இதுக்கெல்லாம் மேல கதிர்வீச்சுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தங்களுடைய கண்கள் அணிஞ்சிருந்த ஈய மாஸ்க பத்தியும் இந்த தியரியில விளக்கவே இல்ல. அதுக்கான பதிலையும் அவங்களால சொல்ல முடியல. சோ அதனால இந்த தியரி பாத்தீங்கன்னா பல பேரால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தியரியாவே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அடுத்து 3வது தியரி தான் கச்சிதமான கொலை. இந்த தியரியை ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா கிரைம் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இது பக்காவான திட்டமிட்ட கொலை அப்படின்றத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. எஸ் இந்த மேனுவல் அண்ட் மிகுவல் பாத்தீங்கன்னா 6வது அறிவை திறக்கிறேன் ஏலியனை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கதே சில பேர் தங்களுக்கு சாதமா பயன்படுத்திக்கவும் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் அப்படி பயன்படுத்துற மேபி அவனுடைய ஃப்ரெண்ட் எல்சியோவா கூட இருந்திருக்கலாம். அவன் தான் மேபி உங்களுக்கு ஏலியன்ஸ் நான் காட்டுறேன் இந்த மலைக்கு அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த மலைக்கு கூட்டு போயிருந்திருக்கலாம். அப்படி கூட்டு போன அவங்களுக்கு கேப்சூல விழுங்கினாதான் ஏலியனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் மாத்திரையும் கொடுத்திருக்கலாம். அவங்களும் ஏலியனை பார்க்கணுன்ற ஆசையில அந்த கேப்சூல வாங்கி விழுங்கி இருக்கலாம். அப்படி விழுங்கின அடுத்த கணமே அவங்க சுருண்டு விழுந்து இறந்துக்கலாம். அப்படி இறந்த உடனே இவங்க கொண்டு வந்த பணத்தை எல்சியோ அடிச்சுட்டு கிளம்பிருக்கலாம் அப்படின்னு இந்த தியரியை நம்புறவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆனா என்னதான் இது கேட்கறப்ப கிட்டத்தட்ட கரெக்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் எல்சியோ அந்த இடத்துக்கு வந்திருந்தா அப்படின்னா அவனுடைய கால் தடங்கள் இல்லைன்னா ஏதாவது அவனை பத்தி ஒரு தடங்கள் விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா? ஆனா அப்படி எந்த ஒரு தடையுமோ அவங்க 2 பேருடைய பாடியிலையும் இல்லைன்னா பாடியை சுத்தி இருந்த எந்த ஒரு இடத்துலயும் கிடைக்கவே இல்ல. மேபி இவங்க 2 பேரும் வேற இடத்துல கொண்டுட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டிருந்தாலும் பாடி இழுத்துட்டு வந்ததுக்கான தடை இருக்கணும். இல்லாட்டா எல்சியோட கால் தடையமாவது ஏதாவது இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி எதுவுமே இல்லாததான் இந்த தியரியை ஒரு ஃபெயில்டு தியரியாவே மாத்துது. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த தியரியில இந்த கேஸோட மேக்ஸிமம் மேட்ச் ஆகிற தியரி அப்படின்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஏலியன் தியரி தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸ்ல ஒரு மிஸ்ட்ரி மறைஞ்சிருக்கு. அதை தான் இப்ப பார்க்க போறோம். எஸ் இந்த கேஸ் நம்ம எங்கிட்ட எடுத்துட்டு போனாலும் சரி அந்த இடத்துல போய் டெட் தான் வந்து முடியவே செய்யுது. சோ அதனால இது கண்டிப்பா கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ற அந்த சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய பிளாட் ட்விஸ்டே நடக்குது. எஸ் பழைய போலீஸ் ரெக்கார்டை புரட்டி பாக்குறப்பதான் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் 1962 வருஷம், அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்ததுல கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான கேஸோட சிமிலாரிட்டி இருக்கிற இன்னொரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றதையும் போலீஸ் பாக்குறாங்க. அதை பாக்குறப்பதான் இது சாதாரண கேஸ் கிடையாது. மேபி அந்த இன்சிடென்ட்டோட தொடர் சங்கிலியோட 2வது இன்சிடென்ட்டா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு மாபெரும் சந்தேகத்தை போலீஸ்க்கு உருவாக்குது. 1962 வருஷம் இதே ரியோல டி ஜெனிரோ அப்படின்ற ஒரு மாகாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரணம் நடந்திருக்கு. அதுல இறந்தவரோட பேரு ஹெம்ஸ் மச்சாடோ. இவர் பாத்தீங்கன்னா பிரேசில் இருக்கிற நீவ்ஸ் அப்படின்ற பிளேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸை சேர்ந்த ஒருத்தர். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு நபரும் பாத்தீங்கன்னா மானுவல் மிகுவல் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்களா இருந்தாங்க. பழைய டிவி ரேடியோ ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கா தானே இருந்தாங்க. அதே மாதிரியான வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் இந்த ஒரு ஹெம்ஸ் மச்சாடோ. அப்படிப்பட்ட இவர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மர்மமான முறையில் தான் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாரு. அப்படி காணாமல் போனதுக்கு அப்புறம் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறப்பதான் நீவ்ஸ்ல இருக்கிற குருசுர மலைப்பகுதியோட உச்சியில இவரோட பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச அந்த பாடியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப 1966 இவங்களோட பாடியில கண்டுபிடிச்ச எல்லாத்தோடையும் பக்காவா மேட்ச் ஆகி போகவும் செஞ்சிருக்கு. அப்படி என்னடா மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா பழைய டிவி ரேடியோ ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கா தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹெம்ஸோட பாடி எங்க கண்டுபிடிச்சு எடுத்தாங்க? ஒரு மிகப்பெரிய மலையோட உச்சியில ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. அதே மாதிரி தான் மானுவல் அண்ட் மிகுவல் இவங்க 2 பேரோட பாடி எங்க இருந்து எடுத்தாங்க? ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மலையோட உச்சியில தானே கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த 2 இன்சிடென்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைக்க வைக்குது. இது கூட ஒரு தற்செயலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சாலும் இன்னொரு விஷயம் தான் ஸ்ட்ராங்கா இது 2க்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை கிரியேட் பண்ணுது. அதுதான் நம்ம ஹெம்ஸ் இருக்காப்ல பாத்தீங்கன்னா அவருமே இறந்து போன அன்னைக்கு அவரோட கண்ணுல ஈயத்தாலான அந்த கண்ணாடி மாஸ்க மாட்டிட்டு தான் இறந்தே போயிருந்திருக்காப்ல. சோ இந்த 3 பேரோட கண்கள்லயுமே பாத்தீங்கன்னா லெட் மாஸ்க் அணிஞ்சுதான் அவங்க இறக்கவே செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹெம்ஸோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்குறப்ப அவரோட பாடியிலுமே எந்த ஒரு இடத்துலயுமே கத்தி குத்துனதுக்கான தடயமோ குண்டடிப்பட்டதுக்கான தடயமோ இல்லாட்டினா வலுக்கட்டாயமா அடிச்சு எடுத்துட்டு போனதுக்கான எந்த விதமான காயங்களோ எதுவுமே கிடையாது. அவரும் மர்மமான முறையில தான் இறந்து போயிருக்காப்ல. இவங்க 2 பேருமே மர்மமான முறையில தான் இறந்து போகவும் செஞ்சிருக்காங்க. சோ இதை வச்சு பாக்குறப்ப மேபி சீரியல் கில்லர் ஒருத்தர் நம்ம ரியோல சுத்திட்டு தர்றானோ அவரோட டார்கெட் டிவி ரேடியோ ரிப்பேர் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கா தான் இருப்பானோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் போலீஸ்க்கு கிரியேட் பண்ணுது. ஆனா என்னத்தை தான் கிரியேட் பண்ணாலும் சீரியல் கில்லர் அப்படின்றவே இவ்வளவு நாள் 4 வருஷம் கேப் விடலாம் ஒருத்தனை கொல்லவே மாட்டான். கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா
ஒரே வருஷத்துல பல கொலைகளை பண்ணிட்டு போயிருவான் இல்லையா. அதுலயும் முக்கியமா டிவி மெக்கானிக்ஸ் தான் கொல்லணும்ன்ற அவசியமா அவனுக்கு கிடையாது இல்லையா. சோ அதை வச்சு பாக்குறப்ப சீரியல் கில்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றத போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, சீரியல் கில்லர் இல்ல அப்படின்னா இதுல இவ்வளவு சிமிலாரிட்டிஸோட இந்த ரெண்டு கேஸ்ல இருக்கவங்க இறந்து போயிருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி போலீஸ்க்கு எழுது. அப்படி எழுறப்ப மேபி இப்படி கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே ஒரு தியரியை வைக்கவும் செய்யறாங்க. அதுதான் 1962 வருஷம் நம்ம ஹெம்ஸ் இறந்தாப்புல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் மேபி மானுவல் அண்ட் மிகுவல் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்பட்ட அவங்க ஹெம்ஸோட டீடைல்ஸ் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப ஹெம்ஸ் இதே மாதிரியான நாட்டம் கொண்ட ஒரு நபரா இருந்தது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஹெம்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது மானுவல் மிகுவல் தெரிஞ்சிருக்கலாம். அவரும் மேபி ஏலியனை கான்டாக்ட் பண்றதுக்காக தான் பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்றது இவங்க தெரிஞ்சிருக்கலாம். சோ அதை வச்சு பாக்குறப்ப ஹெம்ஸ் மன உச்சிக்கு போயிட்டு ஏலியனோட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்ல முடிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பலன் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவரை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் ரகசியமா கலெக்ட் பண்ணி அது இவங்க செய்ய ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அப்படி ட்ரை பண்றப்ப இவங்களுக்கும் அது ஃபெயில்ல முடிஞ்சு அது இவங்களோட உயிரை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க தரப்புல இருந்து ஒரு தியரியை வைக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் இதை ஒரு தியரியா வச்சாலும் சான்றுகள் படி போய் பார்த்தோம் அப்படின்னா அதாவது எவிடன்ஸ் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா ஹெம்ஸுக்கும் மானுவலுக்கும் மிகுவலுக்கும் எந்த விதமான சம்மதமும் இருக்கிறதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கவே இல்ல. ஏன் மானுவல் மிகுவல் ஹெம்ஸ் இருக்கிற ஏரியா பக்கம் சுத்தினதுக்கான தடையும் கூட சுத்தமா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் கிடையாது, ஹெம்ஸ் இருந்ததே ஒரு மிஸ்டரியா இருக்கிறப்ப அதை பார்த்து இவங்களும் போய் மிஸ்டரியா இருந்திருக்காங்க அப்படின்னா மேபி இங்க ஏலியனோட தியரி உண்மை அப்படின்ற மாதிரி வந்துரும் இல்லையா. சோ அதனாலேயே போலீஸோட இந்த தியரியும் ஒரு ஃபெயில்டு தியரியா தான் வந்து முடியவே செய்யுது. இருந்தாலும் 1950 இருந்து 60 காலகட்டத்தில் பிரேசில் நாட்டுல பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா எலக்ட்ரானிக்ஸ் லாட்னா ஃப்ரீக்வன்சி வேவ்ல அளவுக்கு அதிகமா நாட்டம் கொண்டவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க மத்தியில நம்ம இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ணலாம் இல்லாட்டினா நம்மளோட 6வது அறிவை திறக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் பிரேசில்ல பரவலா பரவிட்டு இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவலிசம்ல அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க தான் இந்த 3 பேரும். அது இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்க பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்களா இருந்தாங்க. சோ மேபி அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய அமைப்பு அவங்க கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ரகசிய அமைப்புக்குள்ள அவங்க பலவிதமான டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த டீடைல்ஸ் இதை இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா மேபி ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தியரிஸ் வச்சிருந்திருக்கலாம். அப்படி வச்ச அந்த தியரியை ரியாலிட்டியா செக் பண்ணி பார்க்கிறதுக்காக முன் வந்த 3 பேர் தான் இந்த ஹெம்ஸ், அதாவது 1962ல இறந்த ஹெம்ஸ் அண்ட் 1966ல இறந்த மானுவல் மிகுவலா இருக்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கறப்பதான் இவங்க மர்மமான முறையில இறக்கவும் செஞ்சிருக்கலாம். அதனாலதான் 1962ல இருந்த ஹெம்ஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரோட பாடியில இருந்த எல்லா சிமிலாரிட்டியும் அப்படியே 1966ல இருந்த மானுவல் மிகுவலோட பாடியில இருந்துச்சு. அவங்களோட வே ஆஃப் டெத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நாட் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். ஆனா கோஇன்சிடென்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் 1-2 தான் ஒத்து போயிருக்கணும். ஆனா இந்த 2 கேஸ்ல இறந்து போன எல்லா டீடைலும் பக்காவா மேட்ச் ஆகி போகுது அப்படின்னா இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம். மேபி அது ஒரு ரகசிய சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி குழுவா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கடைசி இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணவும் செஞ்சாங்க. ஆனா என்னதான் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாங்க இதை தான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல தியரிஸை வச்சாலும் அவங்களுடைய தியரிஸ்க்குமே ஸ்ட்ராங்கான ப்ரூஃபும் கிடையாது, எவிடன்ஸும் கிடையாது. ஏன் 1962ல இருந்த ஹெம்ஸோட மரணமா இருந்தாலும் சரி, 1966ல இருந்த மானுவல் மிகுவலோட மரணமா இருந்தாலும் சரி, 50 வருடங்கள் கழித்து இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்தாலும் சரி, டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்தாலும் சரி, இந்த 2 கேஸுமே தீர்க்கப்படாத மர்மமா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவங்க எப்படி இறந்திருப்பாங்க? ஏலியன் காரணமா இருக்குமா, இல்ல ரகசிய அமைப்புல உருவாக்கப்பட்ட சில செயல்முறைகளை செய்யறதுக்காக போய் இறந்திருப்பாங்களாம்? அப்படி அந்த செய்முறை செய்ய போகும்போது இறந்தாலும் மர்மமான முறையில இறந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்ல பணத்திற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா அப்படின்றதையும் இல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.